டாக்டர் இப்போ வந்து பொதுவாக ஆயிலை வந்து அவாய்ட் பண்ணுங்கன்னு எல்லா டாக்டர்ஸும் சொல்கிறாங்க. பட் ஆயில் இல்லாமல் இன்றைக்கி வந்து சமையலே செய்ய முடியாது. ஸோ எந்தெந்த ஆயில்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம், எதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்? இப்போ எண்ணெயில் வந்து எல்லா எண்ணெயிலையும் ஒரே அளவு கொழுப்பு தான் இருக்குது. எல்லா எண்ணெயிலையும் 15 ml எண்ணெய்க்கு 13.6 கிராம் கொழுப்பு தான் இருக்குது. ஸோ கொழுப்போட நல்ல தன்மையோ கெட்ட தன்மையோ அது சூடு தாங்கும் திறன், அதில் இருக்கும் உறைந்த கொழுப்பு வெர்சஸ் உறையா கொழுப்பின் ரேஷியோ, இதை வச்சு தான் அது உடம்புக்கு நல்லதா கெட்டதான்னு சொல்கிறோம். முதல்ல வந்து தேங்காய் எண்ணெயை எடுத்துப்போம். தேங்காய் எண்ணெய் தான் இருக்கிறதுலையே உச்சக்கட்ட உறைந்த கொழுப்பு உள்ள ஒரு எண்ணெய். 91% உறைந்த கொழுப்பு இருக்குது. லாரிக் ஆசிட்னு சொல்கிற ஒரு உறைந்த கொழுப்பு இருக்குது. இந்த உறைந்த கொழுப்பு அதிகமாக 90%, அதாவது கிட்டத்தட்ட 13.6 கிராம், ஒரு டேபிள் ஸ்பூனில் இருக்கிற 13.6 கிராமில் கிட்டத்தட்ட 11 கிராம் கொழுப்பு உறைந்த கொழுப்பான லாரிக் ஆசிட். இதுக்கு மெல்டிங் பாயிண்ட், இதுக்கு சூடு தாங்கும் திறன் அதிகம். அதாவது பேசிக்காக மெல்டிங் பாயிண்ட்டுங்கிறது இதுக்கு 112 டிகிரி ஃபாரன்ஹைட். அப்படின்னா அவ்வளோ தூரம் ஹீட் ஆனாலும் அது காற்றோட ரியாக்ட் பண்ணி அதில் வேதியியல் மாற்றம் நடந்து அது உடம்புல ரியாக்டிவ் ஆக்சிஜன் ஸ்பீஷீஸாக மாறாது. இந்த ரியாக்டிவ் ஆக்சிஜன் ஸ்பீஷீஸாக மாறலனாலே செல்லின் வயோதிகத்தன்மை அதிகமாகாது, செல்லுலர் ஏஜிங் நடக்காது, செல்லுலர் டெத்து சீக்கிரமாக நடக்காது. அதனால தான் இந்த ரியாக்டிவ் ஆக்சிஜன் ஸ்பீஷீஸ்னு சொல்லப்படுற பொருளை உறைந்த கொழுப்பு ஃபார்ம் பண்ணாததுனால தான் கோகனட் ஆயில் ஃப்ரையிங்க்கு நல்லது. அதாவது நல்லதுன்னு சொல்கிறது என்னன்னா, பெருமளவு பாதிப்பை உண்டு பண்ணாமல் ஃப்ரை பண்ணக்கூடியதுனா தேங்காய் எண்ணெய். அடுத்தது கடலை எண்ணெய். செக்கு கடலை எண்ணெயில் மட்டும் என்னன்னா, அந்த 13.6 கிராம் கொழுப்பு சொன்னேன் இல்லையா கடலெண்ணெயில், அந்த கடலெண்ணெயில் 2 கிராம் தான் உறைந்த கொழுப்பு. கடலெண்ணெயிலையும் சரி நல்லெண்ணெயிலையும் சரி. ஸோ கடலெண்ணெய் ஆகட்டும், நம்ம பொதுவாக பயன்படுத்துகிற எண்ணெய்ங்கன்னா இதை முதல்ல ஆரம்பிக்கிறேன். கடலெண்ணெய் ஆகட்டும் நல்லெண்ணெய் ஆகட்டும் உறைந்த கொழுப்பு 2 கிராம் தான் அந்த 13.6 கிராமில். மிச்சம் இருக்கிற அந்த ஒரு 11.6 கிராம் கொழுப்பு வந்து அந்த ஒரு முறை உறையா கொழுப்பும் பன்முறை உறையா கொழுப்பும்கான ரேஷியோ. உறைந்த கொழுப்பு 2 கிராம்னா ஒரு முறை உறையா கொழுப்பு மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட் வெர்சஸ் பன்முறை உறையா கொழுப்பான பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டாக சதவீதம். இப்போது கடலெண்ணெயை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு முறை உறையா கொழுப்பும் பன்முறை உறையா கொழுப்பின் அளவு கிட்டத்தட்ட சமம். ரெண்டுமே கிட்டத்தட்ட 5.5 கிராம் வரும். அதனால் பொரிச்சு சாப்பிடக்கூடாது கடலெண்ணெய்ன்னு சொன்னாலும் நம்ம மக்களுக்கு பிடிக்கலன்னு சொல்கிற பட்சத்தில் பொரிச்சு சாப்பிட்றதுக்கு 2ஆம் நிலையில் இருக்கிற எண்ணெய் கடலை எண்ணெய். உறையா கொழுப்பு என்ன அப்படின்னா, ஒரு முறை உறையா கொழுப்போட உச்சம் வந்து ஆலிவ் ஆயில். எப்படி தேங்காய் எண்ணெயில் 90% உறைந்த எண்ணெயான லாரிக் ஆசிட் இருக்கோ, அதே மாதிரி ஆலிவ் ஆயிலில் 90% ஒரே ஒரு முறை உறையா தன்மை கொண்ட ஓலிக் ஆசிட்னு சொல்கிற ஒரு எண்ணெய் இருக்குது. இது சுத்தமாக சூடு தாங்காது. இது 50 டிகிரி கூட கிடையாது மெல்டிங் பாயிண்ட். ஸோ ஆலிவ் ஆயிலை யாருமே சூடு பண்ணி சாப்பிடக்கூடாது. அதில் பஜ்ஜி போட்டோம். ஒரு ஃபேமஸ் ஹோட்டல் ஒரு காலத்தில் ஆலிவ் ஆயிலில் பஜ்ஜி போட்டது எனக்கு தெரியும். நான் அந்த கவுண்டர்லேயே போய் அந்த மேனேஜர்கிட்டயே கூப்பிட்டு பேசிட்டு வந்தேன். இப்போ அந்த பெரிய ஹோட்டல் கூட பண்ணுறது இல்லை. எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, ஆலிவ் ஆயில் இஸ் ஒன்லி ஃபார் சாலட் ட்ரெஸ்ஸிங். டாக்டர் நம்ம ஊரில் எங்கே டாக்டர் ஆலிவ் ஆயிலெலாம் பயன்படுத்துகிறோன்னு சொல்கிறது எனக்கு கேட்குது. நம்ம ஊரில் ஆலிவ் ஆயில் ரொம்ப பயன்படுத்துறது இல்லை. ஆனால் முக்கியமாக நம்ம அதுக்கு இணையான ஒரு ஆயிலை பயன்படுத்துகிறோம். அஃப்கோர்ஸ் 90% உறையா கொழுப்பு கிடையாது, கிட்டத்தட்ட 50% 40% உறையா கொழுப்பு கொண்டது நம்ம நல்லெண்ணெய். நம்ம நல்லெண்ணெயிலையும் அதே ஓலிக் ஆசிட் கிட்டத்தட்ட 40% இருக்குது. அதில் 90% இருக்குது, இதில் 40% இருக்குது ஒரு முறை உறையா கொழுப்பு. பன்முறை உறையா கொழுப்பு ஒரு 40% இருக்குது நல்லெண்ணெயில். இந்த உறையா கொழுப்பு 80% இருக்கிறதுனால தான் நல்லெண்ணெயை பெருமளவு பொரிக்கிறதுக்கு பயன்படுத்தாதீங்கன்னு சொல்கிறோம். நல்லெண்ணெயை நம்ம லைட்டாக மிளகாப்பொடி எண்ணெயில் ஊற்றி சாப்பிட்டாலோ தப்பில்லை, சுடுசோறில் கொஞ்சம் நல்லெண்ணெயை ஊற்றி சாப்பிட்டா தப்பில்லை, நல்லெண்ணெயே எடுத்து குடித்தா தப்பில்லை.
ஆனால் அதை கொதிநிலையில் விட்டு சமைச்சோன்னா அதோட மெல்ட்டிங் பாயிண்ட்டும் ரொம்ப கம்மி, அதுவும் சீக்கிரமாக சூடாயிடும். அதனால் உறைந்த கொழுப்பு அதிகமாக இருக்கிற கோகனட் ஆயிலை பொரிக்கிறதுக்கு பயன்படுத்துங்க. அது பிடிக்கல அப்படின்னா கடலெண்ணெயை ரொம்ப ஜாக்கிரதையாக பயன்படுத்துங்க. ஊற்றி லைட்டாக சாப்பிடணும், சாலட் ட்ரெஸ்ஸிங்கு பயன்படுத்தணும்னா ஆலிவ் ஆயிலை பயன்படுத்துங்க. நம்ம ஊருக்கு ஆலிவ் ஆயில்லாம் செட் ஆகாது. நம்ம ஊரில் செசமி ஆயில், நம்ம ஊர் நல்லெண்ணெயில் தான் அதிகமான பூஃபாக இருக்குது. இந்த அன்சாச்சுரேட்டட் ஃபேட் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட் சொன்னோம் இல்லையா, அது உடம்புக்கு நல்லது. அதுதான் நம்ம மெம்பரேன், நம்ம செல்லோட செவரை அழகாக வளைஞ்சு கொடுக்கும். ஆனால் அது சூடு தாங்காது. அதை அப்படியே அதனால தான் ஒரு காலத்தில் சன்ஃப்ளவர் ஆயில்லாம் உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த வேதியியல் மாற்றம் புரியறதுக்கு முன்னாடி, சூடு பட்டா என்ன ஆகுங்கிற புரிதல் இல்லாததுக்கு முன்னாடி சன்ஃப்ளவர் ஆயிலும் சாஃப்ளவர் ஆயிலும் உடம்புக்கு நல்லதுன்னு சொன்னாங்க. இந்த காரணத்தினால தான். ஆனால் இதெல்லாம் சூடு தாங்கிறதே இல்லை, 20 டிகிரி கூட கிடையாது. ஸோ சூட்டில் அது நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, டிரான்ஸ்ஃபேட்டுக்கான சதவீதம் வேகமாக ஏறும். டிரான்ஸ்ஃபேட்டை மனுஷனால் செரிமானம் பண்ண முடியாது. இப்போ பட்டருக்கும் கீக்கும் வரும். பட்டர்லேயும் கீலையும் ஒரே சதவீதம் தான் உறைந்த கொழுப்பு, 75% உறைந்த கொழுப்பு இருக்குது. அதனால் பட்டர்லேயோ கீலையோ அதுவும் நல்லா சூடு தாங்கும். அதோட சூடு தாங்கும் தன்மையில் இருக்கிற எண்ணெய் கொழுப்பின் பேர் பாமிட்டிக் ஆசிட், மிர்சிட்டிக் ஆசிட்லாம் சொல்லுவோம். இந்த கொழுப்புகளின் மெல்ட்டிங் பாயிண்ட் 140-150 டிகிரி ஃபாரன்ஹைட். ஸோ பட்டர் அண்ட் கீ வில் டாலரேட் ஹீட் வெல். அதனால் நெய்யில் பண்ணி வெண்ணெயில் பண்ணி நாங்கள் சாப்பிட்லாமா டாக்டர்னா சாப்பிடலாம், ஏன்னா அது சூடை தாங்கும். அதனால தான் பட்டரும் கீயும் நல்லது. அந்த பட்டர் தான் பியூட்டிரேட். அந்த பட்டரோட இருக்கிற கொழுப்பு தான் உங்கள் பெருகுடலை காப்பாற்றணும். பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி.